டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் துபாய் மற்றும் குவைத் சம்மந்தமான நியூஸ்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இனி சாலை விபத்து விதிமீறல்களை அருகிலுள்ள பெட்ரோல் நிலையங்களிலே புகார் அளிக்கலாம். அதாவது துபாயினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சில பெட்ரோல் ஸ்டேஷன் அந்த ஈனாக்கு அப்புறமேட்டுக்கு அட்னாக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பெட்ரோல் ஸ்டேஷன்ஸுங்கள் இருக்குது. அந்த கம்பெனியோடைய பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்க்கு உண்டான அந்த புகார் அளிப்பதற்குண்டான அந்த சேவையை முதல் முறையாக துவங்கியிருக்குது இந்த துபாய் அரசாங்கம். ஸோ அதன்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, துபாயில் ஏதேனும் சாலை விபத்துக்கள் மற்றும் விதிமீறல்கள் அல்லது குற்றத்தை கண்டால் உடனடியாக அருகில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் அவற்றை புகார் அளிக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. துபாய் காவல்துறை குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏதேனும் தவறு நடந்தால் புகார் அளிக்கவும் அதிகாரிகளிடமிருந்து உடனடி நடவடிக்கை எடுக்கவும் புதிதாக சேவையை அறிமுகம் செய்துள்ளது. இதனால் நீங்கள் எந்த காவல் நிலையத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க அல்லது சாலை விபத்துக்கள் ஏதாவது நடந்ததை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பக்கத்தில் உள்ள பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு அங்கே உள்ள போலீஸ்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான புகார் அளிக்கக்கூடிய பெட்ரோல் ஸ்டேஷன்னா எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈனாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன், அதே மாதிரி அட்னாக் அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி அவங்களுடைய அந்த பெட்ரோல் ஸ்டேஷன், அப்புறம் எமராத் அப்படிங்கிற 3 வகையான இந்த பெட்ரோல் ஸ்டேஷன்களில் இந்த புகார் அளிக்கக்கூடிய ஆன் தி கோ அப்படிங்கிற அந்த சேவையை அறிமுகப்படுத்தியிருக்குது துபாய் அரசாங்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா, இந்த சமீபத்திய சேவை தனிநபர்கள் விதிமீறல்களை புகார் அளிக்கலாம், பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதில் பங்களிக்கும் அதிகாரம் அளிப்பதாக துபாய் காவல்துறை அது தெரிவித்துள்ளது. ஸோ இந்த சேவைகள் மூலமாக இந்த மாதிரியான விதிமீறல்களையும் புகார் அளிப்பதற்கு பாதுகாப்புகளை மேம்படுத்துவதற்கும் இந்த அதிகாரத்தை அங்கே உள்ள போலீஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. மேலும் ஆன்திகோ முன்முயற்சியின் தலைவரான முதல் லெப்டினன்ட் மஜீத் பின் சயீத் அல் காஃபி என்பவர் பேசுகையில், பெட்ரோல் நிலையங்களில் காவல்துறை சேவைகளை வழங்குவது உலகில் இதுவே முதல் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2வது நியூஸு, முதல் இந்து கோயில் அபுதாபியில் வரக்கூடிய பிப்ரவரி 13 மற்றும் 14 ஆகிய 2 நாட்களுக்கு பிரதமர் மோடி நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அபுதாபிக்கு போகிறாரு. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹிந்து டெம்பிளை அங்கே திறந்து வைக்கிறதுக்காக வேண்டி. அந்த டெம்பிளுடைய அந்த பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஏபிஎஸ் மந்திர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபியில் முதல் இந்து கற்கோயிலை திறந்து வைப்பதற்காக 2 நாள் பயணமாக அமீரகத்திற்கு அதிகாரப்பூர்வ சுற்றுலா பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். ஸோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் அமீரகத்திற்கு வரவிருக்கும் பிரதமர் மோடி அபுதாபியில் உள்ள முதல் இந்து கோவிலான பிஏபிஎஸ் மந்திரை திறந்து வைப்பார் என்றும், சயீத் ஸ்போர்ட்ஸ் சிட்டியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தினரிடம் உரையாற்றுவார் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸோ பிப்ரவரி 13-14 யாரெல்லாம் அபுதாபியில் இருக்கிறீங்களோ அவங்களாம் இந்த ஃபஸ்ட்டு டெம்பிள் ஓப்பனிங் செரமனிக்கு போய் அட்டன் பண்ண முடியும். அதை தொடர்ந்து சயீத் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்க பேச்சு அதாவது அவங்களுடைய இந்திய சமூகத்தினரும் டயலாக் அதாவது உரையாற்றுவார் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸோ அபுதாபியில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நம்மளுடைய ஹிந்து நண்பர்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இந்த செரமனியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நியூஸில் அடுத்தது 3வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு காமெடியான ஒரு விஷயம். காமெடின்னு கிடையாது, இது இப்போ அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இட் இஸ் எய்தர் மீ ஆர் த கேட், பெட்ஸ் லீடு டு 40 டைவர்ஸ் கேஸ் இன் குவைத் நாட்டில் 2023 வருஷத்தில் மட்டும் 40 டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் ஃபைல் ஆகிருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பூனை அல்லது நாய் இது போன்ற வளர்ப்பு பிராணிகள் மீது அதிகமாக கவனத்தை செலுத்துகிறாங்க மனைவிமார்கள். இதன் கணவன் மேலே அதிகப்படியான இது கொடுக்காம அன்பையோ பாசத்தையோ அதை கவனிப்போ இல்லாமல் தங்கள் வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகளான பூனை அல்லது அது நாய் இது போன்ற செல்ல பிராணிகளிடம் அதிகமான கவனம் செலுத்துவதனால் கணவன் மனைவிக்கு இடையே விவாகரத்து நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கிள் இதில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கிள் தான் இந்த ஃபுல் லைன்ஸு. Kuwait has witnessed a notable rise in martial discord leading to divorce attributed to the presence of pets within household. ஸோ வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளின் காரணமாக அதிகப்படியான கவனத்தின் காரணமாக 40 வகையான டைவர்ஸ் கேஸ் ஃபைல் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கிறாங்க.
அன்பு செலுத்தலாம். அதுக்காக வேண்டி வீட்டில் உள்ள மற்றவங்கள் மீது அன்பு செலுத்தாமல் ஒரே இதாக செல்லப்பிராணிகள் மட்டுமே அன்பு செலுத்திக்கிட்டு இருந்தால், அதுகளை கவனிக்கிறதுக்கு மட்டுமே உங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே வீட்டில் உள்ள கணவன் மனைவிகளுடைய இடையே உள்ள உறவு மற்றும் தாய் தகப்பனுக்கு இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது வந்து பிரேக் ஆயிரும். அது வந்து தேவையில்லாத சர்ச்சைகளை வீட்டுக்குள்ளேயே உண்டு பண்ணும். ஸோ இதன் காரணமாக தான் வந்து அதிகமான செல்லப்பிராணிகள் வளர்க்க தேவையில்ல. அன்பு காட்டலாம், ஓரளவு அன்பு காட்டலாம். த கம்மியான ஒரு செல்லப்பிராணிகளை வளர்க்கலாம். 1 2 வளர்க்கலாம். அதிகமான வளர்க்குறது, அதிகமாக அன்பு செலுத்துறது, அதுகளுக்காக அதிகமாக டைம் பண்ணுறது இருக்கலாம். ஆனால் வந்து அது ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆர்டிக்கிளுடைய சாரம்சம் தான் சொல்லியிருக்குது. ஸோ இது வந்து ஒரு 40 டைவர்ஸ் கேஸ் வந்து 2023 மட்டும் ஃபைல் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.